எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய இரண்டு தகவல்கள் நண்பர்களே. இதை வச்சுக்கிட்டு நிஃப்டி 200-300 பாயிண்ட் எல்லாம் அசால்ட்டா போயிருன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிஃப்டி ஒரு எருமை மாடு மாதிரி வெறும் 98 பாயிண்ட் தான் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். என்ன இரண்டு மிகப்பெரிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சார் எப்படி இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 5 நாட்களாக ஃபாரினர்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தகவல். அதே மாதிரி எல்என்டி வந்து இருக்கிறதுலே ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கத்தார் எனர்ஜியிலிருந்து அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதுவும் ஒரு அற்புதமான தகவல். இந்த எல்என்டி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கு. சந்தோஷமாக அவனையெல்லாம் ஒரு 10-15% ஏற்றி விட்டு நிஃப்டியும் மேல் நோக்கி தூக்கியிருந்தாங்கன்னா அந்த பிக்கெஸ்ட் ஆர்டருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை அப்படின்றது கிடைச்சிருக்கும். இந்த எல்என்டியை வெறும் 1.5% ஏற்றி விட்டுருக்காங்க. ஆனால் எல்என்டி என்ன எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையிலேயே லார்ஜஸ்ட் ஆர்டர் டில் டேட் அப்படின்றாங்க. இந்த எல்என்டி எவ்வளவு பெரிய கம்பெனி, அப்பேற்பட்ட பெரிய கம்பெனிக்கே த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஆர்டர் இன் அவர் ஹிஸ்டரி அப்படின்னு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் கொண்டாடி மேல் நோக்கி ஒரு 10% தூக்கி விட்டுருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எது எப்படியோ தற்போதைய நிலைமையில் பல்வேறு பங்குகள் 52 வீக் லோலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துக்கிட்டு இருந்தான். அந்த வகையில் இந்த எல்என்டியும் கொஞ்சோண்டு நகுந்து மேல் நோக்கி வந்திருக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சி. இன்னுமே அவன்லாம் 3800 ரூபா வரைக்கும் மேல் நோக்கி வந்ததுனா தான் மொத்தத்துக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு வரும். நண்பர்களே, இருக்கிறதுலே வயலண்டாக இருக்கக்கூடிய தகவல்கள் 2 பங்குல இருக்கு. நேற்று தான் சீமென்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இதை வச்சுக்கிட்டு அந்த பங்குல வந்து என்ன நடக்க போகுது, பெரிய வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி பிடிச்ச கம்பெனி, அந்த கம்பெனிலையும் ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, இந்த பிஎஸ்சி லிமிடெட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய போர்டு வந்து ஓகே போனஸ் கொடுக்கலாமா, அதை பற்றி பேசுவோமா அப்படின்ற ஒரு மீட்டிங் மார்ச் 30 நடக்குது. இன்னைக்கு 27. ஸோ இதை வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 15 நாள் அல்லது ஒரு 20 நாள் இது போன்ற 2 பங்குகள், ஏன்னா 2 பேருமே வாலட்டிலிட்டியில் பெரிய அளவுக்கு தான், பிஎஸ்சியும் சரி சீமென்ஸும் சரி, அந்த 2 பங்குகளுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் கொடுக்குமா, ஏறுதோ இறங்குதோ ஏதாவது ஒன்று 20-30% ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கு. வாட் டு யூ மீன் பை வாலட்டிலிட்டி இன் ஸ்டாக் மார்க்கெட்னா இதுக்கு பேர் தான் வாலட்டிலிட்டி. இங்கே பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி ஏறணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த பிஎஸ்சியில் வரக்கூடிய தகவலை வச்சுக்கிட்டு எனத்தையாவது ஒன்று ஏறி இறங்குமா. அதே மாதிரி சீமென்ஸ் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏறி இறங்குறதுல ஒரு வில்லனாக இருந்திருக்கான். அப்போ இந்த சீமென்ஸ் அப்படின்ற பங்குலையும் இந்த எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விடுற தகவலை வச்சுக்கிட்டு எனத்தையாவது பெரிய அளவில் இறங்கி ஏறுமா அல்லது ஏறி இறங்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த பிஎஸ்சி லிமிடெட்லேயும் இந்த சீமென்ஸ்லேயும் தான் இருக்குது. நண்பர்களே, ஏகப்பட்ட முதலீட்டாளர்கள் ஆசைப்படுறாங்க. அட எத்தனையோ பங்குகள் சரிவடைஞ்சிருந்தான், அதில் ஏகப்பட்ட பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான், மறுபடி தொடர்ந்து ஏறி பழைய ஹை வராதா அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு முதலீட்டாளர்கள் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் ஒரு 15-20 நாள் ஏறி வந்திருக்கான். அப்படியே நீ தொடர்ந்து ஏறி வர மாட்டியா, கண்டினியூ பண்ண மாட்டியா. அதே மாதிரி இந்த கோத்ரேஜ் கன்சியூமர்னு ஒருத்தன், அவனும் ஒரு 10-15 நாள் ஏறி வந்திருக்கான். எல்லாரும் தயவு செய்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வாங்களே அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய பிரார்த்தனையாக தற்போது உள்ளது. நண்பர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் சமீபத்தில் பெரிய தகவல்கள் வராமல் இருந்தது. அதில் என்ன ஒரு தகவல்னா, பெரிய பெரிய ஆளுங்களை வந்து டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னைக்கு இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரஜ்னீத் கோலி அப்படின்றவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஃபுட்ஸ் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பதவிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவர் யாரு நீங்கள் நினைக்கிறீங்க, இவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 28 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேயும் பிரிட்டானியா போன்ற கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியுங்களாங்க ஆசை, நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மாதம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சம்பளத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் போய் சேரணும். ஸோ நம்மளுக்கு ஒரு 20-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது.
அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் நல்லா பெரிய அளவில் 10-20 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினோம்னாக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எது எப்படியோ ஹிந்துஸ்தான் லிவரில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே லோவில் தான் இருந்தான். 1 இயர் லோவில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று வருது. நண்பர்களே, இன்னைக்கு கோல்டு, பிட்காயின் மற்றும் க்ரூட் ஆயில் விலைகளை பொறுத்தவரை பெரிய அளவில் விலைகள் என்பதும் சரிவடையவில்லை. அதே மாதிரி கோல்டுலேயும் பெரிய அளவில் விலைகள் என்பது சரிவடையாமல் ஒரே மாதிரி நின்று தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நீ செஞ்ச வேலையை கல்வெட்டில் தான் எழுதி வைக்கணும்ட்டு நிறைய பங்குகளில் வந்து வால்யூம் என்பது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும். நிறைய பங்குகளில் வால்யூம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்துகிறோம். சில பங்குகள்லாம் வால்யூம் நடந்ததுக்கப்புறம் 30% ஏறி வந்திருக்கான். இந்த கேப்ரி குளோபல் அப்படின்ற ஒரு பங்கு இவன் கடந்த 5 நாட்களில் மட்டும் 32% பக்கம் ஏறி வந்திருக்கான். இவனுடைய வால்யூம் என்பது பார்த்தீங்கன்னா 2025 2 முறை, நேற்றொரு முறை மிகப்பெரிய வால்யூம், இன்னைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வால்யூம். இப்படி வால்யூம் நடந்து 2 நாட்களில் பாவம் எல்லாம் மனசு சோர்வடைஞ்சிருந்தாங்க. இங்கெல்லாம் பாருங்க வால்யூமே கிடையாது. மற்ற நாட்களில் மிக மிக குறைவான வால்யூம். 2 நாளில் சோகத்தை நிவர்த்தி செஞ்சு விட்டான். இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணு தம்பி, 90s கிட்ஸ் உனக்கு 2 மாசத்துல கல்யாணம்னு ஒரு ஜோசியை சொல்லி அதே மாதிரி நடந்துருச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருமோ, அது மாதிரி பல்வேறு மாதமாக 2-3 மாதமாக ரொம்பவுமே மனசு நொந்து போய் கிடந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 நாட்களில் பரிகாரம் அப்படின்ற மாதிரி நடந்து போச்சுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு உருப்படியான விஷயமாக இந்த CGCL அப்படின்ற தகவல் இருக்கு. நண்பர்களே, இந்த BPTC அப்படின்ற பங்கு 1720 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க இன்ட்ரிம் டிவிடெண்டாக 4 ரூபாய்கள் கொடுக்கிறார்கள். ரைட்ரா, நீ இந்த 4 ரூபாயா எங்களுக்கு கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த ஒன் மொபிக்விக் அப்படின்ற பங்கு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் IPO வந்த பங்கு. இவங்க எல்லாமே ஒரே ஃபார்முலாக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா. ஒரு மொபைல் ஆப்பை வச்சுக்கிட்டு அதில் எல்லா சர்வீஸுமே ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான சர்வீஸ் கொண்டு வரக்கு பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த ஒன் மொபிக்விக் அப்படின்றது ஏற்கனவே சில ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இப்போ இவங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஒரு புரோக்கிங் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணுற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், மொபிக்விக் செக்யூரிட்டிஸ் புரோக்கிங் லிமிடெட் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஏஞ்சல் ஒன் அவங்க இவங்கன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த பேடிஎம் வந்து ரிசர்ச் அனலிஸ்டாக கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு சின்ன மார்க்கெட் தான். சமீபத்தில் கூட 0 தான் புலம்பிட்டு இருந்தாங்க, எங்களுடைய வால்யூம் என்னைக்கு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. CDSLன்னு ஒரு பங்கு இருந்தது, அவனை போட்டு தள்ளினாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இந்த CDSLனுடைய பங்கின் விலை இவனும் ஒரு காலத்தில் முன்னணியாக இருந்தான். 2000 ரூபா பக்கத்தில் இருந்தான் பாவம். இப்போ போய் எடுத்து பார்த்தா 1200 ரூபாயில் இருக்கு. என்ன காரணம்னா, மார்க்கெட் கீழே இறங்கி வரும் பொழுது இவங்களில் பெருசாக டிரான்சாக்ஷன் நடக்காது, இவங்களுடைய லாபம் குறையும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இறங்கி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சோண்டு சுணக்கமாக இருக்கக்கூடிய புரோக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இவங்க உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க. நீதான் என் டிரைவர், உன்னை வச்சுதான் என் வண்டி ஓட்டணும்னு மிக ஒரு அருமையான வேலையை வந்து இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற பங்கு பண்ணியிருக்கு. இன்னைக்கு இவன் 2% ஏறி இருக்கான் அப்படின்னாலும் கடந்த 6 மாத லெவலில் பார்க்கும் பொழுது அவனுடைய பழைய ரேட்டு பக்கத்தில் வந்திருக்கான்னா இது எவ்வளோ ஒரு அருமையான தங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கான். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பரவாயில்லடா, நீ இறங்கி கிடந்த மறுபடியும் பழைய 6 மாதத்தினுடைய ரேட்டையே நீ திருப்பி பிடிச்சிருக்க, நீ ஒரு செல்லக்குட்டி உம்மா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எம்மாடி எல்லாரும் கலக்குறீங்களேயா அப்படின்ற மாதிரி விப்ரோ தன்னுடைய பங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று விட்டுருக்காங்க. அவங்களும் வந்து யுனைடெட் கிங்டமில் நாங்கள் ஒரு டீல் பிடிச்சிருக்கோம், அது 10 வருஷ டீலுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் மார்க்கெட்டுக்கு ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மஸ்டாக்னு ஒருத்தன், ஏலே நீதாம்லே ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு கூட 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நிற்க முடியாமல் தொங்கி கீழே போனவன் தான். ஆனால் இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு அப்படியே பறந்து வந்திருக்கான். பறந்து வந்தது மட்டும் அல்லாமல் அவனுடைய கடந்த 8 மாதத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆயிருக்கான். ஒரு சிங்க குட்டியாக தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவனு ஒரு உம்மா கொடுத்துருக்கான். பல பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் இந்த மேட்ரிமோனி அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்கு ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டாக 5 ரூபா கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த காலத்தில் ஒரு வேட்டி சட்டையை கூப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுவும் கொடுப்பாங்க.
முதல்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த தரகர் வேலையினுடைய விலை அதிகமாகிவிட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டீல் பண்ணாங்களா என்னன்னு தெரில. பெரிய கல்யாணமாக என்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க போல். எது எப்படியோ ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபாயாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மேட்ரிமோனி பங்கு தற்போதைக்கு 533 ரூபாய் அப்படின்ற இடத்துல அவன் வந்து இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பங்கு இந்த வருஷத்துலேயே ஒரு 800 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 52 வீக் லோவில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் டிவிடெண்ட் 5 ரூபாய்கள். நண்பர்களே, பாவங்க நண்பர்களே, இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன காரணம்னா ஒரு வருஷத்தினுடைய இறக்கத்தில் தான் இவன் இருக்கா. அதுலேயுமே பாருங்க பல்வேறு பங்குகள் 52 வீக் லோலேருந்து 6 மந்த் ஹை. சில பேர்லாம் இப்போ காட்டுறோம் பாருங்க பழைய 1 இயர் ஹைக்கே திரும்பி வந்துட்டான் நிறைய பேர். ஆனால் பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மனசு நொந்து போயிருக்காங்க. ஏன்னா இவன் எந்திரிக்கவே இல்லை. இந்த சமயத்தில் தான் மீடியாக்களில் என்ன மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குன்னா இந்த ஸ்டார் ஹெல்த்தில் கிளைமிங் ப்ராசஸில் முடியல அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் ஹெல்த்து இல்லை எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நாங்கள் ரீஅஷ்யூர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மன வருத்தமாக தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கும்பா கம்பெனி அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ வரைக்கும் அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. அப்படி லாபம் செஞ்சு கொண்டு இருந்துமே அவனை இப்படி குப்பரை போட்டு கமுத்தி வச்சிருக்காங்க 350 ரூபாயில் அப்படின்னு நினைக்கும் போது பாவம் அவங்களுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மோதிர கையால் குட்டுப்படு அப்படின்ற மாதிரி இந்த HDFC பேங்க் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 1.5% பக்கம் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அவன் மேல் வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம RBI வந்து சில டிஸ்கிரிபன்சிஸ்னால பெனால்ட்டி போட்டிருக்காங்க 75 லட்சம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அதுக்குண்டான கரெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீ கரெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எது எப்படியோ HDFC பேங்க் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நண்பர்களே, எத்தனையோ பங்குகள் மேல் நோக்கி வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கிரேசிம் அப்படின்ற பங்கு மேல் நோக்கி வராதா அப்படின்ற மாதிரி அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, ஏப்பா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கு, இதெல்லாம் பத்தாதா? இந்த ஸ்டார் ஹெல்த்தை பார்த்தீங்களா, அவன்லாம் கவுந்து படுத்து கிடக்கிறான், உங்களுக்கு பாதி கிணறு வந்து விட்டதே அப்படின்ற மாதிரி ஜென்ரல் பப்ளிக் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் காய்ச்சல் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இந்த கிரேசிம் எல்லாம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 2800 தாண்டிச்சுனா தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எத்தனையோ பேர் வந்து 52 வீக் ஹை பக்கத்தில் திரும்பி வந்துட்டாங்க. இந்த கிரேசிம் பெரிய ஆள் தான், மிகப்பெரிய ஆள். ஸோ இவனும் ஒரு 52 வீக் ஹை பக்கத்தில் வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நண்பர்களே, ஷாக்கிங்காக சில தகவல்கள்லாம் இருக்குது. இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்னு ஒரு பங்கு, அவன் எவ்வளோ வேகமாக ஏறி வந்திருக்கான் பாருங்க. அவனும் ஒரு நீட்டிப்படுத்த கிளி தான் 6 மாசமா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்தப்ப டக்குன்னு மேல் நோக்கி வந்து அவனுடைய பழைய கையே வந்து தொட்டிருக்கான்னா இவன் சாதாரண ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி நீட்டிப்படுத்த கிளி திடீர்னு எந்திரிச்சு பறந்த கிளியாக அவனுடைய பழைய கை வந்திருக்கான். ஸோ இது இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி மட்டுமல்ல அதிர்ச்சிகரமான மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நண்பர்களே, GPPL அப்படின்னு ஒரு பங்கு, இவன் இப்படி கீழே படுத்து கிடந்தவன் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் 7% அப்படின்றது ஏறி இருக்கான். இவன் மட்டும் இல்லை, இந்த ஹீரோ மோட்டோகோன்னு கூட ஒரு கம்பெனி, அவனுக்கு கீழே படுத்து கிடந்தவன் தான். அவனு இன்னைக்கு கொஞ்சோண்டு 2% ஏறி இருக்கிறது இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருமே என்ன தெரியுங்களா நண்பர்களே நினைப்பாங்க, கிரிக்கெட்டில் வந்தோடனே ஒருத்தர் 4-6ன்னு அடிக்கிறது முக்கியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ஒரு 100 தாண்டினா தான் ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு லோலேருந்து கொஞ்சோண்டு 7%, 6%, 2% ஏறவன்லாம் பெரிய ஆள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி அவனுடைய பழைய கையை போய் தொடரவன் தான் ஒரு செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் ஏற்றுக்கும். ஸோ இது போன்ற பங்குகள் தொடர்ந்து சும்மா ஒரு நாள் மட்டும் 2%, 3%, 7% ஏறாமல் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி அட 6 மாதமாக 1 வருஷமாக நொந்து போய் கொண்டிருக்கான இந்த பங்குகளையெல்லாம் வச்சுக்கிட்டு அட ஒரு 6 மாதம் ஹையாவது வர வேண்டாமா, அட 1 வருஷம் ஹையாவது வர வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் பல சுவாமிஜிகளினுடைய மனசில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி என்ன நினைப்பாங்கன்னா, தெரிந்தவனுக்கு லம்சம், தெரியாதவனுக்கு SIP அப்படின்ற மாதிரி அட ஒரு ஸ்டாக் எந்த பக்கம் போகுன்னே தெரியாது, எதிர்காலத்தில் ஏதோ மேலே வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கீல, என்னன்னே தெரியாமல் புரியாமல் இருக்கும்போது SIPயை போட்டு போக வேண்டியது தானே அப்படின்றதான் பல சுவாமிஜிகளினுடைய கருத்தாக இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.